ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவருடைய மகா பெரிய கிருபையினாலே எல்லாரையும் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த ஆண்டின் கடைசி ஞாயிறு, லாஸ்ட் வீக் ஆஃப் ஒரு சண்டே. ஸோ இந்த லாஸ்ட் சண்டேல ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். ஜெபத்தோடு இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கடைசி கர்த்தாவே அப்பா ஆண்டின் நாளை நீர் கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. தேவரீர் நீர் செய்த மகத்தான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. நன்மைகளாலே எங்களை நிறைவேற்றி கர்த்தாவே அனைத்தையும் கொடுத்துருக்கீங்க. ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே தேவரே நீர் நிறைவேற்றிருக்கீங்க, எங்களை ஆசீர்வதித்திருக்கீங்க. அதற்காக நன்றி அப்பா. நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அப்பா கர்த்தா எத்தனையோ பேர் இந்த நாட்களில் கர்த்தாவே அப்பா எங்களோடு வரவில்லை. ஆனால் நீர் எங்களை அப்பா இந்த நாள் முழுதும் கர்த்தாவே இந்த ஆண்டு முழுதும் கர்த்தாவே கொண்டு வந்து சேர்த்ததற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஃபார் பீயிங் வித் அஸ் திஸ் ஹோல் இயர். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தாவே ஒரு சின்ன காரியங்கள் நிறைய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீங்க அப்பா கர்த்தாவே. அதெல்லாம் கர்த்தாவே தேவரீர் அப்பா நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா நீங்கள் இல்லாமல் இயேசுவே நீங்கள் இல்லாமல் கர்த்தாவே ஒரு நாளும் கர்த்தாவே போனதில்லை கர்த்தாவே. நீங்கள் எங்களோடு வழிநடத்திருக்கீங்க, எங்களோடு வாழ்ந்திருக்கீங்க, எங்களோட குடும்பத்தை தாங்கி பிடித்திருக்கீங்க, எங்கள் ஊழியத்தை தாங்கி பிடித்திருக்கீங்க, எங்கள் பிள்ளைகளை தாங்கி பிடித்திருக்கீங்க, எங்கள் பெற்றோர்களை தாங்கி பிடித்திருக்கீங்க. அதற்காக நன்றி கர்த்தாவே. தேவரே எங்கள் நண்பர்களையும் உறவுகளையும் கர்த்தாவே நீ தாங்கி பிடித்திருக்கீங்க. அதற்காக நன்றி. எங்கள் வேலை ஸ்தலத்திலே கர்த்தாவே எங்களை தாங்கி பிடித்திருக்கீங்க. அதற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம். நன்றி அப்பா கர்த்தாவே. இந்த ஆராதனை வேலை முழுவதுமாக எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க. வார்த்தையை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நாளில் கூட நாம் ஒரு நல்ல ஒரு பாடல், இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை அப்படின்னு சொல்லி அந்த பாடலை பாடி ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதானக்காரர் நீங்க தானே, வல்லவரும் நீங்க தானே, சமாதானக்காரர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே, இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே,
ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே இயேசு. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே பார்த்து கொள்ளும் தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆராதனைக்கு நேராக செல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீங்க இருக்கையில் நாங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. என்னன்னா நீங்க பார்த்து கொள்வீங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க. இந்த ஆண்டுக்குள்ள கர்த்தாவே, இந்த 2023 ஆண்டு முழுவதுமாக நீங்க பார்த்து கொண்டீங்க எங்களை. அதற்காக நன்றி அப்பா. இயேசுவே நீர் எங்களோடு இருந்தீங்க, அதற்காக நன்றி. நீங்கள் கைவிடாமல் எங்களை பார்த்து கொண்டீங்க, காத்து கொண்டீங்க, அதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, ஹல்லேலூயா. அப்பா, எண்ணி முடியாத கர்த்தாவே அதிசயங்களை, அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்து அப்பா அப்பா புதிய ஆண்டை பார்க்கக்கூடிய கிருபையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. இதற்கெல்லாம் கர்த்தாவே நாங்கள் தகுதியா என்று பார்க்கும் பொழுது இயேசுவே உம்முடைய அன்புதான் பெரிதாக எங்களுக்கு தோன்றுகிறது. அப்பா, நீர் ஆசீர்வாதத்தின் தேவன். உம்முடைய அன்பு எங்கள் மேல கர்த்தாவே பொழிந்திருக்கீங்க, அதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அன்பின் தேவனே, கிருபை உள்ளவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தாவே அப்பா எங்கள் குடும்பத்திலோ கர்த்தாவே அப்பா வாதை கர்த்தாவே எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி நீர் காத்து கொண்டீர். ஹல்லேலூயா. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி நீர் காத்து கொண்டீங்க. ஹல்லேலூயா. நன்றி. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆமென். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசந்தம் உண்டு, வெற்றி உண்டு. எங்களுக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது, கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். ஆமென். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. அழைத்தவரை உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார், அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார், ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை
அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஹல்லேலூயா 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 ஆமென். வாதை என்றைக்குமே ஹல்லேலூயா இந்த ஆண்டு முழுவதும் சொல்லலாம், ஆண்டவரே வாதை ஒன்றும் என் கூடாரத்தை அணுகவே அணுகாது, பொல்லாப்பு என் கூடாரத்தை அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா. 1000 10,000 பேர் என் பக்கத்தில் வந்தாலும் அது என்னை ஒன்றுமே செய்யாது. ஹல்லேலூயா. அதுதான் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 91 நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் நான் நடந்தாலும் எனக்கு ஒன்றுமே ஆகாது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எந்த ஒரு வியாதியோ எந்த ஒரு காரியமோ வந்தாலும் கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். ஆண்டவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மோசமாக இருக்கலாம். கர்த்தர் எங்கே என்று நாம் கேட்கலாம், கர்த்தர் எங்கே என்று நாம் தேடலாம். we cannot change the situation. Hallelujah. But God is with us. Hallelujah. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் நம்மை விடுவிக்கிறார், நமக்கு சமாதானத்தை தருகிறார், நமக்கு சந்தோஷத்தை தருகிறார், கிருபையான காரியங்களை நமக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கும் தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகினாலும் பொல்லாப்பு நேரினாலும் ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட்டு போக மாட்டார். அது நடக்கவே நடக்காது. ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்மை இதுவரைக்கும் காத்த தேவன், இந்த ஆண்டு முழுவதுமாக நம்மை காத்த தேவன், இந்த ஆண்டு முழுவதுமாக நம்மை வழிநடத்தின தேவன், அவரே சாட்சியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இன்றைக்கும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே என்னை வழிநடத்தின தேவனே என்று நாம் அவரை பார்க்கிறோம். அவரே இந்த நிமிஷம் வரை நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் நாம் ஆண்டவர் நாம் எந்த வகையிலும் சோர்ந்து போக அவசியம் இல்லை, எந்த வகையிலும் கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். If God be for us, who can be against us? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்றால் யார் நம்மை எதிர்க்க முடியும், யார் நம்மை ஜெயிக்க முடியும்? கர்த்தரே நமக்கு ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் மழை இந்த ஆண்டு வாக்குத்தத்த வசனத்தின் போலவே ஆசீர்வாதத்தின் மழை ஆண்டவர் நம்மீது பொழிய செய்வார், நம்மீது பொழிய செய்வார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம் ஆண்டவர். ஒரு நாளும் நம்முடைய வாக்குத்தத்த வசனம் ஐ வில் bless you, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், என்னை சார்ந்தவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் உங்கள் மேல் there shall be showers of blessing. அதன் காலத்திலேயே உங்களை அந்த நேரத்துக்கு ஏற்றபடி உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு கூட அதை நீர் செய்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து பாடுவோம். There shall be showers of blessing. Hallelujah. ஒரு ஆங்கில பாடல் தான், ஆனால் ஆண்டவரை நோக்கி பாடுவோம். ஒரு அற்புதமான பாடல் அது. Hallelujah. There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, precious reviving again, over the hills and the valleys, sound of abundance of rain. Showers of blessing, showers of blessing we need. Mercy drops round us falling, but for the showers we plead. There shall be showers of blessing, sent
them upon us, O Lord. Grant to us now a refreshing. Come and now honor thy word. Showers of blessing, showers of blessing we meet. Mercy those runners are falling, but for the showers we plead. Hallelujah, hallelujah. Let there be showers of blessing in our family. Let there be showers of blessing that God gives. Hallelujah. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம குடும்பங்களில் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. கர்த்தர் ஒரு ஆசாரியனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இதுதான். எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்தினால ஆசீர்வதிக்க சொல்லியிருக்கிறார். Hallelujah. Let there be showers of blessing. Hallelujah. Let there be showers of blessing. உன் குடும்பத்திலே ஆசீர்வாதம் இந்த ஆண்டு இருந்தது போல அடுத்த ஆண்டும் கர்த்தர் நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும், நம் ஊழியங்களை ஆசீர்வதிக்கட்டும், நம் தேசத்தை ஆசீர்வதிக்கட்டும். Hallelujah. எல்லைகளை பெரிதாக்கட்டும். கர்த்தரே ஆசீர்வாதமானவர். அவர் நம்மோடு இருப்பது ஆசீர்வாதம் நம்மோடு தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட ஹல்லேலூயா, இந்த வேளையில கூட ஆண்டவரே தேவரீர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட கர்த்தாவே தேவரீர் அப்பா, உடம்பு முடியாதவங்களுக்கும் கர்த்தாவே அப்பா நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். கால் வலி, ஒருவேளை கை வலியோ இல்லை முட்டி வலியோ இல்லை வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவரீர் அப்பா, நீ தெய்வீக சுகத்தை இந்த வேளையில கூட கர்த்தாவே தேவரீர் அவர்களுக்கு தடும்படியாக கர்த்தாவே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேவரீர் உம்முடைய தெய்வீக சுகம் கர்த்தாவே அவர்களுக்கு பாய்ந்து செல்வதாக. கர்த்தாவே பலனை தாங்க அப்பா. அடிபட்டோ கர்த்தாவே தேவரீர் வியாதியாய் யாராவது இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தாவே இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே அவர்களுக்கு கர்த்தாவே விடுதலை தாங்க. கர்த்தாவே அப்பா சுகத்தையும் பலத்தையும் தாங்க, விடுதலை தாங்க அப்பா. வியாதியிலிருந்து விடுதலை, வியாதி படுக்கையிலிருந்து விடுதலை தாங்க. இயேசுவின் வல்லமையில நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த ஆண்டுல எல்லாம் முடிந்து புதிய காரியங்கள் அடுத்த ஆண்டில் நாங்கள் சந்திக்க தேவரீர் இந்த ஆண்டின் காரியங்கள் அனைத்தும் ஆசீர்வாதமாக முடிய நீர் கிருபை தாங்க. இயேசுவே உம்முடைய வல்லமையில நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் இதுவரைக்கும் கைவிடாத தேவன், இனிமேலும் நீ ஒரு நாளும் கைவிட மாட்டீர். அதற்காக நன்றி. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த நாளில் கூட இந்த ஆண்டின் கடைசி ஞாயிறு, இது லாஸ்ட் சண்டே. ஸோ நான் ஆண்டவருடன் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவரோடு பேசி கொண்டு இருக்கும்போது கடைசியாக இந்த ஆண்டு ப்ராமிஸ் 2023 ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்த வசனம் அதை மறுபடியும் ஒரு வாட்டி நாம் பார்க்க போகிறோம். என்ன ஆண்டவர் சொன்னது, என்ன நம் வாழ்க்கையில் எப்படியாக இதெல்லாம் நிறைவேறி இருக்கிறது என்பதை நாம் மறுபடியும் ஒரு வாட்டி இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம் இந்த ஆண்டின் வாக்குத்தத்த வசனம் பார்த்தீங்க அப்படின்னா எசேக்கியேலின் புத்தகம் 34 அதிகாரம் 26 வசனம். இதுதான் நமக்கு இந்த ஆண்டின் நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்த ஒரு வார்த்தை. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். பாருங்க, இப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு இந்த ஆண்டு 2023 கொடுத்தார். ஸோ இதை பார்க்கும் பொழுது ஒரு 3 வகையான காரியங்களை ஆண்டவர் இங்கே நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் நம்ம முக்கியமாக பார்ப்பது ஆசீர்வாதமான காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்கிறார். அப்போ நான் இங்கிலீஷில் நான் உங்களுக்கு படிக்கிறேன். ஐ வில் bless them and place surroundings my hill. I will send down showers in season. There will be showers of blessing. So ஒரு நல்ல ஒரு வார்த்தை, ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங், ஷவர்ஸ் ஆஃப் சீசன், அண்ட் ஐ வில் பிளஸ் யூ.
அப்படின்றது. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இது இது நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினது என்ன அப்படின்னா, நான் இப்போ சொன்ன ஆசீர்வாதம். அப்போ ஆசீர்வாதம்னா என்ன? நம்ம நிறைய பர்செப்ஷன்ஸ் நமக்குள்ளே இருக்கிறது. ஆசீர்வாதம் இப்படி, ஆசீர்வாதம் இதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம் நாம் யோசிக்கிறோம். அப்போது இந்த வசனம் நமக்கு புரிய வேண்டும். இந்த வசனம் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும்னா, ஆசீர்வாதம்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சால் தானே அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போது முதலாம் நான் பார்த்து கொண்டிருக்கும்போது முதலாம் குறிப்பு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், அவரை சார்ந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதாவது God is blessing you as well as God blesses his dependents. அதாவது கர்த்தர் அவரை சார்ந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர் உன்னையும் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் நம்ம முதலாவது பார்க்குறோம். ஐ வில் bless them அப்படின்றாரு. அண்ட் த பிளேசஸ் சரௌண்டிங் மை ஹில். யார் ஆசீர்வதிப்பார்? அவருடைய இடத்தை சுற்றி இருக்கும் மக்கள், அவரை நம்பி இருக்கும் மக்களை நான் ஆசீர்வதிப்பேன், அதை தவிர உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்றார். அப்போது ஆசீர்வாதம் நம்ம பாருங்கள், இந்த வேர்டு ஆசீர்வாதம், இந்த பிளெஸ்ஸிங் அப்படின்ற ஒரு வேர்டு எப்போ வருது? நம்ம வேதத்தில் பார்த்தா ஜெனிசஸ் புத்தகம், ஆதியாகமம் புத்தகத்தில் நாம் பார்க்கலாம். 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை he spoke this word. என்னன்னா 1ஆம் அதிகாரம், அவர் சிருஷ்டித்து கொண்டே இருக்கும் பொழுது 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் என்று சிருஷ்டித்து கொண்டே இருந்தார். 4ஆம் நாளும் சிருஷ்டித்தார். 5ஆம் நாள் வரும் பொழுது அவர் படிக்கலாம் 22ஆம் வசனம், 1:22. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். அப்ப பாருங்க, ஆண்டவர் பூமியில் காரைகளை உண்டாக்கினார், நதிகளை உண்டாக்கினார். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடலையும் நிலத்தையும் பரப்பி பிரித்தார். எல்லா காரியங்களையும் அப்படியே செய்து கொண்டே வரார். வானச்சின் நட்சத்திரங்களை, சன், மூன், ஸ்டார்ஸ் இதெல்லாம் உண்டாக்கி கொண்டே வருகிறார். ஆனால் 5ஆம் நாள் வரும் பொழுது அவர் உயிர் ஜீவன்கள், அதாவது லிவிங் கிரீச்சர்ஸை உண்டாக்கும் பொழுது அவர் என்ன செய்தார் என்றால், அந்த வானத்தின் பறவைகளையும் ஆசீர்வதித்து, வானத்தின் பறவைகளையும் தண்ணீரில் கடலில் இருக்கும் மீன் மற்றும் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அப்போது இந்த பிளெஸ்ஸிங் என்ற ஒரு வார்த்தை, ஹி blessed them அப்படின்ற வார்த்தை நாம் முதலாவது எங்கே பார்க்கிறோம் என்றால் ஆதியாகம புத்தகத்தில் தான் பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆசீர்வாதம் என்பது ஒரு 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 இந்த வசனத்தில் பாருங்க, 3 காரியங்களை ஆண்டவர் இங்கே கூறுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, பி ஃப்ரூட்ஃபுல், கனி கொடுங்களா? கனி கொடுங்கள், பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்கிறார். அப்புறம் இன்க்ரீஸ் இன் நம்பர், பலுகி பெருகுங்கள். அப்போ ஆண்டவர் பலுகி பெருகுங்கள் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, அப்புறம் 28ஆம் சமுத்திரத்தின் இதெல்லாம் ஆளுகை செய்யுங்கள் சொல்றாரா? பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்ப பாருங்க, 28ஆம் வசனத்துல என்ன ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர் இதே தான் திருப்பி மறுபடியும் மனிதனை உண்டாக்கும் பொழுதும் இதே தான் சொல்கிறார், பி ஃப்ரூட்ஃபுல், இன்க்ரீஸ் இன் நம்பர், நீங்கள் பலுகி பெருகுங்கள். ஆனால் கூட இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, ஆளுகை செய்யுங்கள் அப்படின்றார். பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வாதம் எப்படி செய்கிறார் என்றால், ஏதாவது பொருளை தந்தாரா? நம்ம எப்பவுமே ஆசீர்வாதம்னா உடனே என்ன யோசிக்கிறோன்னா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா உடனே ஏதோ தரார் போல இருக்குது நமக்கு அப்படின்னு யோசிக்கிறோம். ஏதோ தராரு போல இருக்குது, இல்லை இது கொடுத்தாரு அப்படின்றது. ஆண்டவர் இந்த இடத்தில் எதுவும் அவர் கொடுக்கவில்லை. ஆண்டவருக்கு என்ன செய்கிறார் என்றால், அவர்களை ஆசீர்வதித்து
அவர்களுக்கு ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறார் என்றால், அவர் ஆசீர்வாதம் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நீங்கள் கனி கொடுங்கள், பலுகி பெருகுங்கள், இந்த எல்லாவற்றையும் ஆளுகை செய்யுங்கள் அப்படின்றார். அப்போ இன்று 3 காரியங்கள் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆசீர்வாதம், ஏன்னா வாக்குத்தத்த வசனம் பார்த்தீங்கன்னா, ஐ வில் பிளஸ் யூ அப்படின்னு இருக்காரு. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போது ஐ வில் பிளஸ் யூ அப்படின்போது ஆசீர்வாதம் என்றால் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தரிடத்தில் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள, ஒரு ஆசீர்வாதத்தையோ ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பது கிடையாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடம் ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அவர் இருதயத்திலிருந்து, அவருடைய ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட், அவர் இருதயத்திலிருந்து அவர் நாமத்தினாலே சில காரியங்களை செய்கிறார். அப்போ இஃப் காட் இஸ் பிளஸ்ஸிங், அதாவது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் என்றால் பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த காரியங்களை நீ கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரே, உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் யூ ஹாவ் டு பி ஃப்ரூட்ஃபுல். அப்போ நீ உனக்கு ஆண்டவர் உன் கரத்தில் கொடுத்த எதுவாக இருந்தாலும், உன்னுடைய வேலை, உன் குடும்பம், பிள்ளைகள், உன்னுடைய சுகன் பலன், யுவர் ஸ்ட்ரெங்க் உன் பலன், இல்லை சொந்த பந்தம், யாராக இருந்தால் எந்த காரியமாக இருந்தாலும், ஒரு நல்ல வாழ்க்கை, இந்த மாதிரி எந்த காரியம் ஆண்டவர் உன் கரத்தில் கொடுத்திருக்கிறார், உனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் பி யூஸ்ஃபுல், அது பிரயோஜனமாக கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட நீ கனி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது ஆசீர்வாதம் என்றால் கனி கொடுக்கிற வாழ்க்கை ஆசீர்வாதம். கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? கனி கொடுக்காத வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. கனி கொடுக்கிற வாழ்க்கை தான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அப்போது we have to be fruitful. இன்னொரு காரியம் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இன்க்ரீஸ் இன் நம்பர் அப்படின்றார். அப்போது உனக்கு பெருக செய்யுங்கள், உங்களை பெருக்கிக் கொள்ளுங்கள், உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். கரெக்டாக இல்லையா? அப்போது ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் பொழுதே ஆண்டவர் ஆதாம் ஏவாள் மட்டும் இந்த பூமியில் தனியாக சுற்ற வேண்டும் என்று அவர் படைக்கவில்லை. மனிதனை ஆதாம் ஏவாள் மட்டும்தான் தனியாக சுற்றி கொண்டிருக்க வேண்டும் இந்த உலகத்தில் அப்படின்னு அவர் படைக்கவில்லை. அவர் படைத்திட்ட பிறகு 27ஆம் வசனத்தில் அவர் தன்னுடைய சாயலிலும் தன்னுடைய ரூபத்திலும் அவர் படைத்த பிறகு இந்த 28ஆம் வசனத்தில் இதை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு அவசியம். எதற்காக? கனி கொடுப்பதற்காக, இந்த பூமியில், இந்த உலகத்தில் நாம் அதிகமாக வளர்வதற்காக, நம்மளுடைய குடும்பங்கள் வளர்வதற்காக, நம்மளுடைய ஜெனரேஷன். அப்போது ஆண்டவர் ஜெனரேஷனாக, ஒவ்வொரு ஜெனரேஷனாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால், நாம் கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கையாக இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களும் கர்த்தருக்காக செய்ய வேண்டும். அப்போ பாருங்கள், ஆண்டவர் செய்யும் காரியம் இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக 3ஆம் காரியமாக என்ன சொல்கிறார் என்றால், நீ இதை எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். அப்போ எல்லா அதிகாரத்தையும், இந்த பூமியில் இருக்கும் எல்லா அதிகாரத்தையும் எடுத்து ஆண்டவர் நம்மிடம் கொடுக்கிறார். அப்போது நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. கர்த்தர் நம் கரத்தில் கொடுத்த காரியங்களை நாம் ஆளுகை செய்து அது கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட நாம் அதை பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறார். இப்போ எங்களை என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில். நிறைய பேருக்கு இல்லாத விஷயங்கள் ஆண்டவர் நம் கரத்தில் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு பிள்ளை இல்லை, ஆனால் உங்கள் கரத்தில் பிள்ளையை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு திருமணம் ஆகவில்லை, ஆனால் திருமணம் செய்து வைத்திருக்கிறார்.
எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை, ஆண்டவர் வேலையை கொடுத்திருக்கிறார். வீடு இல்லை, வீடை கொடுத்திருக்கிறார். ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் நன்மையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த ஆதியாகமத்திலேயே ஜெனிசஸ்லேயே ஆண்டவர் மனிதனை ஆசீர்வதிக்கிறார், உயிர் ஜீவன்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் முக்கியமான காரியம் அவர் எவ்வளவோ காரியம் சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எவ்வளவோ காரியங்கள் சொல்லியிருக்கலாம். எத்தனையோ காரியங்கள் இருக்க சொல்வதற்கு. என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, அதை செய், எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்றால், நாம் ஆண்டவருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்குள் வளர வேண்டும், ஆண்டவருக்குள் கனி கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்குள் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஆசை. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆண்டவர் அவர் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று, கர்த்தருக்குள் கனி கொடுக்க வேண்டும், கர்த்தருக்குள் வளர வேண்டும், கர்த்தருக்குள் ஆளுகை செய்ய வேண்டும். இது 3 காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நாம் திரும்பி பார்க்கும்போது, எப்பவுமே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கார், நம்ம திரும்பி பார்க்கும்போது என்ன பார்க்குறோன்னா, ஆண்டவரே எனக்கு பொருளாக எதாவது கொடுத்துருக்கீங்களா, ஏதாவது நான் வாங்கியிருக்கேனா, பைக்கு, காரு, பங்களா, வீடு, சொத்து, இந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருக்கேனா, இதுதான் நம்ம திரும்பி பார்க்கும்பொழுது இந்த ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், ஓகே, அப்படி ஒரு பொருளோ ஒரு காரியத்தையோ ஏதோ ஒரு காரியத்தை எண்ணி பார்க்குறோமே தவிர, ஆண்டவர் இந்த மாதிரி எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் என்றைக்கு இப்போ நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது, இந்த வார்த்தையை கேட்ட பிறகு நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, நான் கனி கொடுத்திருக்கிறேனா, ஆண்டவருக்காக நான் கனி கொடுத்திருக்கிறேனா, ஆண்டவர் என்னை வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதே ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னாரே, கர்த்தருக்காக நான் கனி கொடுத்திருக்கிறேனா, கர்த்தருக்காக ஜீவித்திருக்கிறேனா, கர்த்தருக்காக பெருகி இருக்கிறேனா, என்னுடைய பலத்தினாலே, என்னுடைய அறிவினாலே, என்னுடைய வளர்ச்சினாலே நான் வளர்ந்துருக்கிறேனா, கற்றுக்கொண்டிருக்கிறேனா. நிறைய பேர் பாருங்கள், இப்போல்லாம் வளர்ச்சி என்பது நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏதாவது பொருளாக வந்தால் தான் வளர்ச்சின்னு. அப்படி கிடையாது. ஞானம், அறிவும் வளர்ச்சி தான். கற்றுக்கொள்ள வேண்டும், பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்தை படிப்பது மட்டுமல்ல, சில பேருக்கு படிப்பு வரும், படிப்பாங்க. சில பேர் கற்றுக்கொள்வார்கள், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்றுக்கொள்வார்கள், ஒரு கலையை கற்றுக்கொள்வார்கள். தவறு கிடையாது. கர்த்தருக்காக நீ எந்த வகையில் எதை கற்றுக்கொண்டு வளர்ந்தாய், இதுதான் நம்ம இந்த ஆண்டு நம்ம என்ன நடந்தது, ப்ரீவியஸ் இயர் இந்த 2023 என்ன நான் வளர்ந்து கொண்டேன், என்னுடைய எபிலிட்டி, எனக்கு இருக்கும் தாளந்தில் நான் எதை வளர்த்து கொண்டேன். ஏன்னா தாளந்தை பார்க்கும்பொழுது ஆண்டவர் இதைதான் ஆண்டவர் அது தாளந்து பயன்படுமா இல்லையா என்றது அடுத்தது. அதற்காக பயன்படுத்துவாரா, அவர் எடுத்து பயன்படுத்துவாரா என்பது அவருடைய சித்தத்தின் பிரகாரம் தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தாளந்தை வைத்து நீ என்ன செய்கிற, அதை பெருக பண்ணுகிறாயான்னு பார்க்குறாரு. கரெக்டாக இல்லையா? 5 தாளந்து இருக்கிறவன் இன்னொரு 5 தாளந்தை சம்பாதித்து 10 தாளந்தாய் ஆண்டவர்கிட்ட எடுத்து கொடுத்தான். 2 தாளந்து இருந்தவன் 2 தாளந்தை சம்பாதித்து இன்னொரு 2 4 தாளந்தை. நாம் என்ன செய்கிறோம் என்று தான். எனக்கு தாளந்தே இல்லை, எனக்கு ஒரே ஒரு தாளந்தான் இருக்குது. அந்த தாளந்தை புதைத்து வைத்தோம். அந்த வருஷம் ஃபுல்லாகவே என்ன செய்தோம், இந்த வருஷம் ஃபுல்லாகவே நான் ஒன்றும் செய்யலாம், என் தாளந்தை புதைத்து தான் வைத்தேன். அது திருப்பி எடுத்து இந்த ஆண்டு 2024 கூட இதே எடுத்துன்னு போய் திருப்பி ஆண்டவர்கிட்ட இந்த தாளந்தை கொடுக்க போகிறேன். இப்போ ஆண்டவர் எதிர்பார்ப்பது இதுதான். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அவர் இருதயத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார், அவர் நாமத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அதை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த காரியம்லாம் நம் வாழ்க்கையில் நடந்திருக்கான்னு நம்ம பார்க்கணும். அப்போது 2 காரியங்கள், ஒன்று டு பிளஸ், இன்னொன்று டு பி பிளஸ்ட். கர்த்தரையும் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். இப்போ வசனங்கள் நிறைய இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும், ஐ பிளஸ் யூ லார்ட் அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்கள் நாம் பார்க்கிறோம். வசனங்கள் நாம் பார்த்தோம், படிக்கலாம் பாருங்கள். முதலாவது ஒரு வசனம் இப்போது படிப்போம். சங்கீதம் 34:1. சங்கீதம் 34 ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா,
கர்த்தரை கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ம் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பாருங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என் வாயில் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் bless யூ லார்ட் அப்படின்னு தான் இருக்கும். சங்கீதம் 103:1, சங்கீதம் 103:1, 1031. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பாருங்க, அப்போ praise the Lord, bless the Lord அப்படின்னும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் ஐ வில் bless you Lord அப்படின்னு சொல்லி அடிக்கடி தாவீது ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறான், அவரை துதிக்கிறான், ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறான். அப்போ இது பார்த்தோம் அப்படின்னா டூ வே ரிலேஷன்ஷிப். ஆசீர்வாதம் என்பது டு பி பிளெஸ்ட் அண்ட் டு பிளஸ். நாம் ஆசீர்வாதமும் கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இதுதான் ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வித் காட். கர்த்தருடன் இருக்கும் உறவை தான் இது காட்டுகிறது. ஆசீர்வாதம் என்பது கர்த்தருடன் இருக்கும் உறவை காட்டுகிறது. டூ வே ரிலேஷன்ஷிப். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நாம் இன்டர்னலாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று அவரை போற்றி துதிக்கிறோம். இதன் செய்வது மூலமாக ஏதாவது காரியம் கை மாறுகிறதா? இல்லை. ஆனால் இருதயத்தில் சில காரியங்கள் நடக்கிறது. ஆசீர்வாதம் என்றால் நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஆசீர்வாதம் பராக் அப்படின்னும் போது எபிரேய மொழியில் ஆசீர்வாதம் பராக்னும் போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? 2 அர்த்தங்களை சொல்கிறார்கள். ஒன்று முழங்காலிட டு நீல், இன்னொன்று டு ப்ரைஸ் அப்படின்னு போட்டு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. நிறைய நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எபிரேய மொழியில் இதில் நிறைய ரூட் வேர்டு எடுத்து பேசுகிறாங்க. பொதுவான ஒரு 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 விளக்கம். அப்போது அதுதான் நான் இப்போ உங்களுக்கு இப்பொழுதும் நான் விளக்கி கொண்டிருக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையை. டு பிளஸ் அண்ட் டு பி பிளஸ்ட், டு நீல் அண்ட் டு ப்ரைஸ். அப்போ பாருங்கள், நாம் முழங்காலிட்டு ஆண்டவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும், ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அப்போது அப்போ ஒரு ஆசீர்வாதம் என்றால் டூ வே ரிலேஷன்ஷிப். ஆண்டவரோடு இருக்கும் டூ வே ரிலேஷன்ஷிப், ஒரு பக்கமாய் கிடையாது. எபிரேயர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹீப்ரூஸ் யூதர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு படிக்கும் பொழுதும், எந்த ஒரு வசனத்தை படிக்கும் பொழுதும், எந்த ஒரு காரியத்தை எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னா blessed are you our Lord அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. கர்த்தரே நீரே ஆசீர்வதிக்கப்பட்டவர், எங்கள் ஆண்டவரே நீங்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. பராக் அட்டா அதோனாய் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். அப்போது எந்த ஒரு வசனத்தையோ எந்த ஒரு காரியத்தை செய்யும் போது, வீட்டில் ஒரு காரியத்தை செய்யும் போது, எந்த காரியத்தை செய்தாலும் blessed are you our Lord, கர்த்தரே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், எங்கள் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லிதான் ஆரம்பிப்பார்களாம். அப்போ பாருங்கள், நாம் இது காரியங்களால் சின்ன விஷயங்கள் தான், ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்ம வாயின் வார்த்தைகள் பாருங்கள், இன்றைக்கு பெரிய பிரச்சனை, கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கும் பெரிய பிரச்சனைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகளை யாரையும் பார்த்து நம்ம கூறுவதில்லை. எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப இதாக பேசுகிறீங்க, ஆசீர்வாதமான வார்த்தையாக பேசுங்க, ஊழியக்காராக இருக்கிறீங்க, ஆசீர்வாத வார்த்தையாக பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால நான் ரொம்ப யோசிச்சு பேசுவேன். பார்த்துங்க, யோசிச்சு பேசுவேன். ரைட்டு, நம்ம தவறாக யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல விஷயமா பேசணும், கரெக்டான விஷயமா பேசணும், சரியான விஷயமா பேசணும். ஆலோசனை கொடுத்தா கூட சரியான ஆலோசனையை கொடுக்கணுன்னு பிறகு யோசிச்சு நிறைய பேசுவேன். அப்போ கூட சில தவறுகளை செய்து விடுவேன். சில இடத்துல சரி, ஐயோ எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டோம் அப்படின்னு. அப்போது இந்த நாட்களில் நாம் நம்மளுடைய வார்த்தை மூலமாக, நம் இருதயத்தின் தியானத்தின் மூலமாக எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். லெட் த பீப்புள் பி பிளெஸ்ட் அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் அதை விரும்புகிறார், ஆண்டவர் அதை விரும்புகிறார். எல்லாரும் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும்.
என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்போது இந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதம் என்றால் நம்ம எதுவும் ஒன்றை மாற்றிக்கொள்வது இங்கே எதுவுமே நடக்கலை. ஜெனிசஸ் ஆதியாகமத்தில் பார்த்தோம் அப்படின்னா எதுவும் எதுவும் ஆண்டவர் எதுவும் கொடுக்கல வாங்கலை அப்படின்னா எதுவும் செய்யலை. ஆண்டவர் அவர் இருதயத்திலிருந்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள்னு சொல்லி ஆலோசனை சொல்வது, நீங்கள் கனி கொடுங்கள், பலுகி பெருகுங்கள், ஆளுகை செய்யுங்கள். இந்த காரியத்தை தான் ஆண்டவர் சொன்னார். அப்போ நமக்கு இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயம் இதுதான். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் பொழுது நம்ம எதிர்பார்க்கிறார், அவர் ஆசீர்வாதம் அவர் நாமத்தினாலே நமக்கு பிளஸ் பண்ணுறார் அப்படின்னா அவர் எதிர்பார்க்கிறார் நாம் சரியாக கனி கொடுத்திருக்க வேண்டும். இந்த ஆண்டு கூட நம்ம திருப்பி பார்ப்போம், ஆண்டவரே நான் உங்களுக்கு சரியாக கனி கொடுத்துருக்கிறேனா, நான் ஒரு பிளஸட் லைஃப் வாழ்ந்திருக்கிறேனா, சரியாக எனக்கு நீங்கள் கொடுத்த காரியங்கள் உங்களுடைய நாமத்துக்கு பிரயோஜனமாக நான் நடந்திருக்கிறேனா, என்னுடைய தாளந்துகளை என்னுடைய திறமைகளை நான் வளர்த்துருக்கிறேன், நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி நான் ஏதாவது வளர்த்துருக்கிறேனா, இல்லை ஏதோ ஒன்று வருஷம் போகிற மாதிரி வர மாதிரி நான் செய்திருக்கிறேனா, நான் கர்த்தருக்குள்ளே ஆளுகை செய்கிறேனா, என்னை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்களா. உங்ககிட்ட பேசுனா எனக்கு ஆண்டவர்கிட்ட கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது, இயேசு கிறிஸ்துக்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது. நீங்கள் சொல்கிற 2 வார்த்தை கூட எனக்கு என்னை மாற்றுகிறது அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? இந்த ஆண்டு முழுவதும் யாராவது சொன்னாங்களா? நீங்கள் யாராவது பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்களை துன்பப்படுத்துறவங்களோ தொல்லைப்படுத்துறவங்களோ யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த ஆண்டில் இந்த 2023 யாராவது பார்த்து அதை சொன்னீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு யோசித்து பாருங்கள். இந்த ஆண்டில் நான் யாராவது பார்த்து இப்படி சொன்னேன்னா, இல்லை எல்லாரையும் நீ இருக்க மாட்டேன், நீ உருப்பிட மாட்டேன், நீ இது வேஸ்ட்டு, நீ இப்படி பண்ணு, நீ அப்படி பண்ணு, நீ நாசமாக போ, இப்படி பேசுகிறோமா? ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளும். இந்த ஆண்டில் ஆண்டவர் நம்ம ஆசீர்வாதமான வாக்குதத்த வசனத்தை கொடுத்தார். ஆனால் அந்த ஆசீர்வாத வாக்குதத்த வசனத்தை நாம் நம் இருதயத்தில் எடுத்துக்கொண்டு அதன்படி பயன்படுத்தினோமா? ஏனென்றால் ஆண்டவர் ஆசீர்வாதம் எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறார் பாருங்க. எப்படி பாருங்க, நம்பர்ஸ், அதாவது எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 23 27 வரை. எண்ணாகமம், நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது, யாரை? இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது யார் சொல்றார்? இஸ்ரவேல் புத்திரர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாம். ஆரோனும் மோசே கிட்ட சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரர்களை நீங்கள் என்னுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். ரைட்டா? அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது என்ன சொல்லணும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருப்பார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. உனக்கு சமாதானம் கொடுப்பார் என்பது. சோ பாருங்க, அப்ப 27ஆம் வசனம் படிங்க. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ இதுல பாருங்க, இப்ப இதுல ஆண்டவர் என் நாமத்தை அவர்கள் மேல், கர்த்தருடைய நாமம் அவர்கள் மேல் போக வேண்டும் என்றால், கர்த்தருடைய நாமம் அவர்கள் மேலே, நெத்தி மேலே, உடம்பில் மேல், அவர்களுடைய இருதயத்தில் போக வேண்டும் என்றால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதற்கு என்ன சொல்கிறார் என்றால், ஒரு 3 காரியங்களை நீ சொல்லுன்றார். ஒரு 3 காரியங்களை நீ சொல்லுன்ற. என்ன பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், he will keep you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் மேல் கிருபையா இருப்பார். கர்த்தர் முகத்தை உங்கள் மேல் காட்டுவார், அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். அப்போ பாருங்க, நம் மற்றவர்களை ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார்.
நீ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய நாமத்தினாலே நீ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவர் ஆரோனை பார்த்து, மோசேவை பார்த்து, இதை நீ மற்றவர்களுக்கு சொல், என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ சொல்லுன்றார். நாம் என்னைக்கு சொல்லியிருக்கோம் அதை? கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தருவார், கர்த்தர் உன்மேல் கிருபையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசீர்வதித்து அனுப்பிச்சிருக்கோமா யாராவது? பாருங்க, இருதயத்தில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவர்கள் ஆசீர்வதித்தது எல்லாம் கர்த்தர் நாமத்தினாலே ஆசீர்வதித்தார்கள். நல்லா இருப்பா போடா, அப்படி கிடையாது. நீ சந்தோஷமா போடா, அது இல்லை. கர்த்தருடைய நாமத்தினாலே த லார்ட் வில் பிளஸ் யூ, அப்படி தான் ஆரம்பிக்குது அந்த ஆசீர்வாதம். இது பார்த்தீங்கன்னா இது ப்ரீஸ்ட்லி பிளெஸ்ஸிங்னுவாங்க, ஒரு ஆசாரியனுக்கான ஆசீர்வாதம். அந்த காலத்தில் ஆரோன் இப்படி தான் ஆசீர்வதித்தார், ஜனங்களை பார்த்து ஆசீர்வதித்தார். அப்போது ஆசாரியர்னா யார்? ஆசாரியர் என்பவன் கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் இருப்பவன் தான் ஆசாரியன். இந்த ஆசாரியன் என்ன செய்கிறான் என்றால், கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுப்பதை இவன் ரெப்ரசன்டேட்டிவாக நின்று ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி. அப்போது நாம் என்றைக்கு எப்பொழுது இதை போல் நாம் செய்திருக்கிறோம்? கர்த்தருக்காக என்றைக்கு நின்று இருக்கிறோம்? கர்த்தருக்காக நின்று என்றைக்கு மற்றவர்களை ஆசீர்வதிச்சிருக்கோம்? யோசித்து பாருங்க. இந்த ஆண்டில் எப்பயாவது செஞ்சோமா? நான் கர்த்தருடைய நாமத்திலே நின்று கர்த்தரவங்களை ஆசீர்வதிக்காரர் என்று நான் ஆசீர்வதித்தேன் அவர்களை. எனக்கு தீங்கு செய்தவர்களை கூட நான் பார்த்து, நீங்கள் நல்லா இருங்கள், கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருக்கட்டும், கர்த்தர் உங்களுடைய கிருபையாக இருக்கட்டும் சொன்னேன். சொல்ல முடியுமா? அப்போ பாருங்கள், இந்த ஆண்டில் ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்க விரும்பினார். ஆனால் நாம் தான் சரியாக புரிந்து கொள்ளாமல் ஏனோ தானோன்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது நிறைய காரியங்கள் ஆண்டவர், இப்போ 7ஆம் நாளை கூட ஆண்டவர் ஆசீர்வதித்தார்னு இருக்கு. ஒரு நாளை கூட 7ஆம் நாள் ஆண்டவர் ரெஸ்ட் பண்ணார். அந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், பரிசுத்தமாக்கினார். அதை பரிசுத்தமாக்கி ஆசீர்வதித்தார் 7ஆம் நாளை. பாருங்க, நேரத்தை கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹி பிளஸ் த டே, அந்த நாளை ஆசீர்வதித்தார். அப்போது ஆண்டவர் சில காரியங்களை நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது அந்த காரியங்கள் நம் இருதயத்திலேருந்து, ஆழத்திலேருந்து சின்சியராக கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவாக நாம் செய்ய வேண்டும். இப்போ படிப்போம் வசனத்தை. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்மளுடைய வாக்குத்தத்த வசனத்தை படிப்போம். எது? எசேக்கியேலின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமாம், மழை, அதாவது சீசன்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஷவர்ஸ் இன் தி சீசன்ஸ். கர்த்தர் ஏற்ற காலத்தில், அவருடைய காலத்தில் அவர் ஆசீர்வதிப்பார் என்றது தான் இங்கே வாக்குத்தத்த வசனம். நமக்கு தேவைப்படும் பொழுது ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று நாம் எதிர்பார்க்கிறது தவறு. கர்த்தர் ஏற்ற காலத்தில் செய்கிறார் என்பதுதான் வாக்குத்தத்த வசனம். ஏனென்றால் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய ஞானத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம பழகி பெருகி இந்த பூமி எங்கும் ஆளுகை செய்கிறோம். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. இதுக்கு தான் இயேசு கிறிஸ்து எப்படி ஆரோன் அன்றைக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, மத்தியஸ்தராக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஜனங்கள் மேல் கொடுத்தாரோ, அதை போல இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இன்றைக்கு பிரதான ஆசிரியராக நமக்காக பரலோகத்தில் இருக்கிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்மேல் பொழிய செய்கிறார். அப்போ ஏற்ற காலத்தில் செய்கிறார். அது ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்னும் போது எப்பொழுது இந்த ஆசீர்வாதம் கொடுக்கிறது? ஆசீர்வாதம் மழை அப்படின்னு சொல்கிறா, அவருடைய காலத்தில் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆண்டவர் அவருடைய காலத்தில் செய்கிறார். அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாங்க, நீங்கள் எங்களை ஆசீர்வாதிக்கிறேன்னு சொன்னீங்களே, உம்முடைய காலத்தில் அதன் காலத்தில் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதிங்க
அப்படின்னு நாம் கேட்க சித்தமாக இருக்கணும். அப்போ இந்த வசனத்தை நாம் இந்த ஆண்டு நாம் படிக்கும்பொழுது, நாம் திரும்பி பார்க்கும்பொழுது நாம் ஒன்று பார்ப்போம். சுருக்கமாக நேரம் இல்லாதால் தான் நான் சீக்கிரமாக முடித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எபிசியர் 1:3 பாருங்கள், எப்படி பவுல் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை இந்த ஆசீர்வாதமான காரியத்திற்கு கொடுக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப பாருங்க, கர்த்தர் பவுல் என்ன சொல்றாருன்னா, பாருங்க ஆண்டவர் வசனம் அழகாக எழுதியிருக்கிறார். இது ஒரு ஆவிக்குரிய, இது முடிக்கும் பொழுது இந்த மெசேஜை நான் முடிக்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் மீண்டும் வீட்டில் போய் படித்து பாருங்கள். வீடு இருக்கும்போது பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவுக்குள் கொடுக்கிறார். a heavenly realm. பாருங்க, who has blessed us in the heavenly realm in every spiritual blessing in Christ. அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன நடக்கிறது என்றால், பரிசுத்தமான பரலோக ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிறார். அதான் இந்த வசனம் சொல்கிறது. ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஏராளமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், வரங்கள், நிறைய வரங்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நல்ல கிருபை, இரக்கம், எவ்வளோ காரியங்கள், நன்மையான காரியங்கள், கம்பேஷன், எவ்வளோ காரியங்கள் நம்ம மேல் காட்டுகிறார். இரக்கமுள்ள தேவன், கிருபையின் தேவன், மகிமையுள்ள தேவன், நம்மை வழிநடத்தும் தேவன். இது மாதிரி பல காரியங்களை நாம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலிருந்து ஆசீர்வாதமாக நாம் பார்க்கலாம். இது நீங்கள் இந்த நாட்களில் தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த நாளில் நாம் கடைசியாக இந்த வசனத்தை நாம் பார்த்தோம். என்ன? 2023 நமக்கு வாக்குத்தத்த வசனம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்தில், அதனதன் காலத்தில் ஆண்டவர் ஆசீர்வாத மழையை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் நாம் பார்த்த இந்த வசனங்கள். ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இந்த வசனங்களை பார்த்து, ஆண்டவர் நம்மோடு இந்த காரியங்களே செய்திருக்கிறார். இந்த ஆண்டு நமக்கு பெரிய காரியங்களே செய்திருக்கிறார், ஆசீர்வாதமான காரியங்களே செய்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வாதம் என்று நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, ஒரு வேளை நீங்கள் பொண்ணோ பொருளோ செல்வாக்கோ நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா, திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு வேகா தெரியும். இல்லையே அப்படின்னு தோணும் உங்களுக்கு. இல்லையே, இது ஆண்டவர் எனக்கு தெரியலையேன்னு. ஆனால் ஆசீர்வாதத்தை நாம் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம் என்பது தான் ஆண்டவர் இன்றைக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இருப்பதே, நம்மோடு இருப்பதே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஐ ஆம் வித் யூ என்று சொல்வதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் ஐ ஆம் வித் யூ, ஐ வில் லீட் யூ, ஐ வில் பிளெஸ் யூ என்றார். இதுவே ஒரு பெரிய காரியம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆண்டவர் அவரை சார்ந்திருக்கும் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று பார்த்தால், ஆண்டவர் கனி கொடுக்கும் வாழ்க்கை நம் வாழ்க்கையில் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனி கொடுக்கிற வாழ்க்கை இந்த ஆண்டில் நாம் கொடுத்தோமா? ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நான் ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்காக நான் நிறைய இடங்களில் அப்பா நான் சரியாக எழுந்து நிற்கல, தவறு செய்துட்டேன். ஆனால் கர்த்தாவே தேவரீர் அப்பா, கனி கொடுக்கும் வாழ்க்கை அப்பா, வருகிற ஆண்டாவது நான் ஒரு கனி கொடுக்கும் வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். ஆசீர்வாதமான பர்சனாக இருக்க வேண்டும் அப்பா. தேவரீர் கர்த்தா, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது அப்பா நான் பழகி பெருக வேண்டும் அப்பா. இயேசுவே, ஹல்லேலூயா. நான் பழகி பெருக வேண்டும். என்னுடைய ஜெனரேஷன் பெரிதாக வேண்டும் அப்பா. நான் ஞானத்திலும் அறிவிலும் அப்பா கர்த்தாவை பழகி தாளந்தில் பழகி நீங்கள் என்னை எடுத்து பயன்படுத்த அப்பா தேவரீர் நான் பழகி பெருக வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. அதே போல கர்த்தாவே, கிறிஸ்துவுக்குள் ஆளுகை செய்ய வேண்டும் அப்பா. கர்த்தாவே தேவரீர், இந்த ஆண்டு கர்த்தாவே தேவரீர் அப்பா ஏனோ தானோன்ற வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம்.
என்னை மன்னிங்கள், ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள் ஆளுகை செய்ய வேண்டும் அப்பா. அதற்கு தான் நீர் படைத்திருக்கிறீர் அப்பா. இயேசுவே, உம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க, அதற்காக நன்றி. எத்தனையோ காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்திருக்கிறீங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே தேவரீர், எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியம் ஸ்லாக்கியம் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கீங்க, அதற்காக நன்றி அப்பா. எங்கள் கையில் இருக்கும் காரியங்களை நாங்கள் பார்க்காமல் ஏதோ ஒன்றை கர்த்தாவே வானத்திலிருந்து கர்த்தாவே நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே தேவரீர் அப்பா, எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், அதற்காக நன்றி. நிச்சயமாக இந்த ஆண்டு நீங்கள் இல்லை என்றால் எங்களுக்கு கர்த்தாவே தேவரீர் அப்பா சூழ்நிலை மாறி இருக்கும். ஆனால் நீர் எங்களை பாதுகாத்து கொண்டதால், இந்த ஆண்டில் நீர் எங்களை பாதுகாத்து கொண்டதால் அப்பா, இந்த 2023 முழுதுமாக நீர் எங்களை பாதுகாத்து கொண்டதால் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே எங்களுக்கு முழுதுமாக கர்த்தாவே தேவரீர் எங்களோடு இருந்ததால் எங்களுக்கு ஒரு சேதமும் நடக்காமல் எங்களை வழிநடத்தி வந்தீர், நன்மைகளை செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஏராளமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீங்க. ஒவ்வொன்றாய் அப்பா திரும்பி பார்த்த நன்றி சொல்லும் இருதயத்தை எங்களுக்கு தாங்க தேவரீர் அப்பா. தேவரீர், நன்றி சொல்லும் இருதயத்தை எங்களுக்கு தாங்க தேவரீர். இந்த ஆண்டு கூட 2023 அப்பா கர்த்தாவே எங்களுக்கு நன்மைகளாக கர்த்தாவே கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கீங்க, அதுவே ஒரு பெரிய காரியம் அப்பா. தேவரீர், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார், ஹல்லேலூயா என்று சொல்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார், ஹல்லேலூயா, எங்களுக்கு போதும் அப்பா, அது ஒன்றே போதும். நீர் எங்களை ஆசீர்வதித்தீர் என்ற வாக்குத்தத்த வசனத்தை இந்த ஆண்டு கொடுத்தீரே, அது ஒன்றே போதும் அப்பா. தேவரீர் கர்த்தாவே தேவரீர், இந்த ஆண்டில் நாங்கள் சந்தோஷமாக கடந்து அப்பா 2024க்குள்ள போகுவோம் அப்பா. வழி நடத்துங்க. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. எங்கள் வாயின் வார்த்தைகளை அனைத்தையும் மாற்றிக்கொள்கிறோம், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கும் எங்கள் பலத்தை தாங்க, வழி நடத்துங்க கர்த்தாவே. எங்களோடு இருந்ததற்காக நன்றி. உண்மையே துதிக்கிறோம், உண்மையே துதிக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமேல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியம் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah.